இது வரைக்கும் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராஜசேகர்ன்ற ஒருத்தர் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார். அவரோட வீடு தான் இது. அவருக்கு 2 பசங்க. அட சோமு, என்னப்பா நீயே வர வர நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பிக்கிற. ஊருக்குள்ள உன்னை பத்தி நிறைய புகார் தெரிவிக்கிறாங்க. வெறும் காசு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லப்பா, அதை தாண்டி அன்பு, பாசம், நேர்மைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உன் அண்ணன் ராமு கிட்ட இருந்து இதையெல்லாம் நீ கத்துக்கலாம்லப்பா. அட போங்கப்பா, நீங்க அன்பு, பாசம், நேர்மை இதையெல்லாம் வச்சு இந்த காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே காசு தான். காசு இல்லைன்னா எதுவுமே இந்த நாட்டில் கிடைக்காது. என்னால உங்களை மாதிரியும் அண்ணனை மாதிரியும் எல்லாம் ஏமாளியா இருக்க முடியாது. தம்பி சோமு, ஏன்பா நீ அப்பா கிட்ட இவ்வளோ கடுமையா பேசுற? இன்னைக்கு நாம இப்படி வசதியா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு. அவர் சொல்றத கேட்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி கொஞ்ச நாள்லயே வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். நீங்க போய் ஓய்வு எடுங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ராஜசேகர் உடல்நிலை சரியில்லாம அடுத்த படுக்கையாகி இறந்தும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமுவும் சோமுவும் சேர்ந்து பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோமு, வியாபாரத்துல அப்பாவுக்கு நிறைய பேர் பணம் கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் நீயும் நானும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்பா இறந்ததுல இருந்து வியாபாரமும் ரொம்ப டல்லா இருக்குது. நாம 2 பேரும் சேர்ந்து தான் இதை சரி செய்யணும். நம்ம பாட்டிய ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். நாம போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் பாட்டி வீட்டை பார்த்துக்குவாங்க. வா கிளம்பலாம். பாட்டி, வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. நானும் தம்பியும் சேர்ந்து போய் பக்கத்து ஊர் கிராமத்துல இருந்து அப்பாவுக்கு வர வேண்டிய காசை வாங்கிட்டு வந்துடுறோம். தம்பி சோமு, பக்கத்து ஊருக்கு போகணும்னா இந்த ஆத்தை கடந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. தண்ணியில இறங்கு. அப்படியே 2 பேரும் சேர்ந்து கடந்துடலாம். ராமுவும் சோமுவும் அந்த ஆத்தை கடந்து தன்னோட அப்பாவுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்குறதுக்காக பக்கத்து ஊருக்கு போனாங்க. பக்கத்து ஊரான மெய்யாபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ராமுவும் சோமுவும் போய் கேட்ட உடனேயே அவங்களோட அப்பா ராஜசேகருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. உடனே ராமுவும் சோமுவும் ஊர்க்காரவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு பணத்தை மூட்டையில மாத்தி எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்புனாங்க. போற வழியில, தம்பி சோமு, அண்ணனுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் இங்கேயே ஒரு ஓரமா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ கொஞ்சம் இந்த மூட்டைய பத்திரமா பாத்துக்க. இப்படி சொல்லிட்டு அண்ணன் ராமு அங்கேயே ஓரமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தம்பியோட குறுக்கு புத்தி வேலை செஞ்சுச்சு. பண மூட்டையை எடுத்து மரத்துக்கு பின்னாடி வச்சுட்டு அதே மாதிரியான ஒரு மூட்டையில அங்க இருந்த கல்லுகளை கட்டினான். இன்னும் எத்தனை நாள் தான் அண்ணன் சொல்றதை கேட்டு அவன் பின்னாடியே திரியிறது? இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவனை ஏமாத்திட்டு முழு பணத்தையும் நாமளே எடுத்துக்க வேண்டிதான். அண்ணா, முழிச்சிட்டீங்களா? அண்ணா, இந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியில போனோம்னா இந்த ஆத்தை கடந்து தான் போனோம். இந்த மூட்டையை தூக்கிட்டு நம்மளால கடந்து போக முடியாது. பேசாம ஒரு போட்ல போயிட்டா என்ன? உங்களுக்கு தான் போட்டு ஓட்ட தெரியுமே. போட்ல போனா மட்டும்தான் நம்மளால சுலபமா இந்த ஆத்தை கடக்க முடியும். ஏன்னா யோசிக்கிறீங்க? இந்த தம்பியோட யோசனையை நீங்க கேட்க மாட்டீங்களா? அட, உன்னோட யோசனைய நான் ஏன்பா கேட்காம இருக்க போறேன்? நீ என்னை ஏமாத்தவா போற? உன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குப்பா. வா, போட்லயே போயிடலாம். ராமுவும் சோமுவும் அங்க இருந்த ஒரு படகுல ஏறி ஆத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கும்போது சோமு ஒரு திட்டத்தை தீட்டினான். அந்த திட்டத்துப்படி அந்த கல்லு மூட்டைய தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டோம்னா நிச்சயம் அதை தேடி எடுக்க முடியாது. ராமுவும் வேற வழி இல்லாம விட்டுட்டு போயிடுவான்னு முடிவு செஞ்சு அந்த கல்லு மூட்டைய ஆத்தோட ஆழமான பகுதிக்குள்ள தள்ளி விட்டான். அப்போ அங்க வந்த ஒரு பெரிய மீன் அந்த மூட்டைய முழுங்கிட்டு போயிருச்சு. ஐயோ அண்ணா, அங்க பாருங்க, நம்மளோட மூட்டை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது ஒரு பெரிய மீன் முழுங்கிட்டு போயிருச்சு. இப்போ நாம என்ன பண்றது? நம்ம பணம் எல்லாம் இப்படி வீணா போச்சே. இந்த பணத்துக்காக தானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தோம். இப்படி எல்லா பணமுமே ஆத்தோட போயிருச்சே. இந்த இடம் வேற ரொம்ப ஆழமா இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? தம்பி, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நம்ம கிட்ட நேர்மையும் உழைப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவுடைய ஆசீர்வாதமும் நம்ம கிட்ட இருக்கு. கடுமையா உழைச்சோம்னா இந்த பணத்தை எல்லாம் நாம ரொம்ப வேகமாவே சம்பாரிச்சிடலாம். இந்த பணம் நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா அதுவே நம்மளை தேடி வரும். இதுக்காகலாம் ஒன்னும் நீ கவலைப்பட வேணாம். வா, நம்ம ஊருக்கு போய் உழைக்கிற வேலையை பார்ப்போம். கொஞ்ச நேரத்திலேயே மூட்டையை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்த சோமு உழைக்க போறாராம்ல. உழைச்சு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு காசை சம்பாதிக்கிறது? அப்பாவை மாதிரியே அண்ணனும் ஒரு பெரிய ஏமாளி. நல்லா ஏமாந்துட்டான் நம்ம கிட்ட. அப்படி சொல்லிக்கிட்டே மூட்டையை பிரிச்ச சோமுவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தது தான் அந்த கல்லு மூட்டை.
அவனுக்கே தெரியாம பண மூட்டையை தான் எடுத்துட்டு போய் படகுல இருந்து தள்ளி விட்டுருக்கான். வேற வழி இல்லாம ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆத்துல மீன் பிடிக்க ஒரு மீனவன் வந்தாரு. அடே, இந்த ஆத்துலயே இந்த இடம் தான் ரொம்ப ஆழமா இருக்குது. இந்த இடத்துல மீன் பிடிச்சா தான் நமக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேசாம வலைய போட்டுற வேண்டியதுதான். மீன் பிடிக்க போறேனே, மீன் பிடிக்க போறேனே. இப்படி பாடிக்கிட்டே மீனவன் வலைய விரிச்சாரு. அடடி, இங்க நிறைய மீன் மாட்டி இருக்குது. நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை தான். ஆத்துல பிடிச்ச மீனை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மீனவன் விற்கிறதுக்காக புறப்பட்டாரு. மீன் வாங்கலையோ மீன், மீன் வாங்கலையோ மீன், மீன் மீன், அருமையான மீனு, சுவையான மீனு. அப்போ அந்த மீனவன் ராஜசேகரோட வீட்டு பக்கத்துல வந்தாரு. அட மீன்காரனே, மீன் ரொம்ப சுவையா இருக்கும் போலயே, எனக்கும் கொஞ்சம் மீன் கொடுத்துட்டு போங்க. மீனோட விலைய மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வீடு பெருசா இருக்குங்கிறதுக்காக விலைய ரொம்ப அதிகமா சொல்லிடாதீங்க. நானும் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அதனால விலைய பார்த்து சொல்லுங்க. அட என்ன தம்பி, நம்மள போய் இப்படி சொல்லிவிட்டீங்களே. நமக்கு ஏழை பணக்காரன்லாம் வித்தியாசம் தெரியாது பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒரே ரேட்டு தான். மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போன ராமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மீன் திடீர்னு பெருசாகி மூட்டையா மாறுச்சு. மூட்டையை பிரிச்சு பார்த்த ராமு அதுக்குள்ள தான் அப்பாவுக்கு வர வேண்டிய பணமும் நகையும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்போ அங்க திடீர்னு தோன்றின கடவுள், என்ன ராமு அப்படி பார்க்குற? இது உனக்கு சேர வேண்டியதுதான். உழைப்பும் நேர்மையும் இருக்கிறவங்க என்னைக்குமே தோத்து போகக்கூடாது. அதுக்கு கடவுளான நான் எப்பவுமே உறுதுணையா இருப்பேன். நான் அனுப்பிச்ச மந்திர மீன் தான் உன்னோட பணத்தையும் நகையையும் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உன் தம்பி நேர்மையான உன்னைய ஏமாத்தணும்னு நினைச்சான். நான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். உன் தம்பிக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நீயே முடிவு செய். அதுக்கப்புறம் ராமு சோமுவை கூப்பிட்டு தன்னோட பாட்டியும் முன்னாடியே சோமுவுக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்தான். சோமுவும் தன்னோட தப்பை உணர்ந்ததுனால ராமுவோட சேர்ந்து தன்னோட அப்பாவோட பிஸ்னஸான பால் வியாபாரத்தையே செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவங்களுடைய வியாபாரம் முன்னுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கையும் போட்டு விட்டுருங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.